வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஜய் ராகுல். இது உங்கள் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னா, வைக்கம் முகமது பஷீர் அவர்களுடைய பால்யகால சகி அப்படிங்கிற புத்தகத்தை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதனால் இந்த புத்தகம் நிச்சயமாக ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கும். அது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குங்கிற நம்பிக்கையோடு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி வாசிப்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் தொடங்குறேன். பால்யகால சகி அப்படிங்கிற இந்த புத்தகம் ஒரு சின்ன பையன் மஜீத் அப்படிங்கிற பையன், சுகாராங்கிற ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பை பற்றின கதை தான் இந்த கதை அப்படின்னே சொல்லலாம். இப்படி அவங்க தொடங்குற அந்த நட்பு அவங்களோட வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாற்றுது, அவங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறி போகுது, எங்கெல்லாம் அவங்க திசை மாறி போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை. இந்த கதையை வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப இயல்பானதா, சாதாரணமானதா, எல்லாரோட வாழ்க்கையும் நடக்கக்கூடியதா, ஒரு அதிசயங்களோ ஆச்சரியங்களோ பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குமோ அதுதான் அந்த புத்தகத்துலேயும் இருக்கும். எந்த ஒரு கற்பனைகளுக்கும் இடம் இல்லாமல் நீங்கள் அந்த கதையை படிக்கும்போது நிஜமாக ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ஒரு ஹீரோவோட கதையையோ நீங்கள் ஒரு கதாநாயக பிம்பத்தில் இருக்கக்கூடிய கதைகளை படிக்கிற உணர்வு இதில் வரவே வராது. சாதாரண நம்மளோட வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு சுகாரா இருந்திருப்பாங்க, ஒரு மஜீத் இருந்திருப்பாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு அழகான மாமரம் இருந்திருக்கும். அந்த மாமரத்தில் நிறைய பழம் இருந்திருக்கும். அந்த பழத்தை மஜித் மட்டுமே பறித்து சாப்பிட்டுட்டு சுகாராவுக்கு தராமல் அவளை கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சுகாராவும் மஜித்தும் சேர்ந்து அவங்க மஜித்தோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு அழகாக ஒரு தோட்டம் அமைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை நம்மளும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சுகாராவோட இல்லை ஏதோ ஒரு மஜித்தோடு சேர்ந்து அமைச்சிருக்கலாம். இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய சிறு இளமை பருவம் கடந்திருக்கும். நம்ம இளமை பருவத்தில் நம்ம கூட பள்ளியில் படித்த ஒரு தோழிக்கு நம்மளுடைய அவமானங்களோ நம்மளுடைய பிரச்சனைகளோ, நம்ம யார் கூடயா சண்டை போடுறது, நம்ம யார்கிட்டயா திட்டு வாங்கினது, இப்படி நம்மளோட இயல்புகள், நம்மளோட தோல்விகள், நம்மளோட அவமானங்கள் எல்லாமே தெரிஞ்ச யாரோ ஒரு தோல்வி நம்ம கூட இருந்திருப்பாங்க. இது எல்லாமாக மஜித்துக்கு சுகாரா இருந்தா, சுகாராவுக்கு மஜித் இருந்தா. இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. சுகாராவும் மஜித்தும் எதிர்த்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க. சுகாரா ஒரு சாதாரண ஏழை வீட்டு பொண்ணு. அவங்க அப்பாவை சம்பாதிக்கிறது அவங்க வீட்டுக்கு மட்டும் சரியாக இருக்கும். அதே மஜித்தோட வீடு ஓரளவுக்கு கொஞ்சம் பணக்கார வீடு தான். ஒரு மர வியாபாரியோட வீடு அது. அவங்களுக்கு தோட்டம் துறவு அப்படின்னு நிறைய வகையில் வருமானம் வருது. அவங்க ரொம்ப பணக்கார, ஓரளவுக்கு அந்த ஊரில் பெரிய பணக்கார செல்வந்தருடைய குடும்பம் தான் அந்த மஜித்தோட குடும்பம். இப்படி ரெண்டு வேறு பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர், ஒரே ஊரை சார்ந்தவங்க. அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கதை தான் இந்த பால்யகால சகி அப்படிங்கிற அந்த கதை. இந்த கதையில் நிறைய குட்டி குட்டியான அழகான தருணங்களை பஷீரேட்டா நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பார். வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் அந்த ரெண்டு பேரோட வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன அழகான தருணங்களை, நிறைய அழகான தருணங்களை அறிமுகப்படுத்தி வச்சுருப்பாங்க. சுகாராவுக்கு காது குத்தும் போது ஒளிஞ்சிருந்து பார்த்து சுகாராவுக்கு வலிக்கிறத பார்த்து அழக்கூடிய அந்த மஜித்தினுடைய அந்த அந்த அன்பு நிறைந்த உள்ளம். மஜித்து அவர் அவரோட பள்ளிக்கு, உயர்நிலை பள்ளிக்கு போகும்போது அவர் காலில் அடிபட்டிருக்கும் போது அந்த காலில் இருக்கக்கூடிய வீக்கத்துக்கு தன்னோட முதல் முத்தத்தை பதிச்ச சுகாராவுடைய அந்த அன்பு. இப்படி இந்த கதை நடுக ரெண்டு பேருடைய கள்ளங்காவலும் இல்லாத அந்த நட்பு எப்படி காதலாக மாறுது, இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். இந்த முழு கதையும் உங்களுக்கு இங்கே விவரிக்கிறதுக்காக நான் நிச்சயமாக வரல. இந்த கதையில் என்ன நடக்கும், கடைசியாக அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறதுக்காக நிச்சயமாக நான் வரல. ஆனால் இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த கதை மாந்தர்களை, அவங்களுடைய கதாபாத்திரங்களை பஷீரேட்டாக நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த விதம் தான் எனக்கு ரொம்பவே இந்த நாவலில் பிடிச்சிருந்த ஒரு விஷயமா இருந்தது. சுகாராவும் அஜித்தும் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நமக்கு சொன்ன அளவுக்கு மற்றவங்களை பற்றி நமக்கு பெருசாக எடுத்துகிட்டு கொடுத்துருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அவங்கள பற்றி தேவையான அளவுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பார். மஜித்தோட அப்பா ஒரு பணக்காரர். அவர் ஊரில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த உதவிக்கும் அளவு வச்சுருப்பார். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுங்கிற மாதிரி அவர் அளவாக தான் உதவி பண்ணுவார். தன்னோட சொந்த பையனாக இருந்தாலும்
தான் சொன்ன வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா வீட்டை விட்டு அடித்து தோற்றுற அளவுக்கு கோவக்கார அப்பா இருப்பார். அது எல்லாத்தையும் நமக்கு ஃபோன் ஃபீடிங் பண்ணாமல் அந்த கதையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வழியாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மிகவும் இரக்க குணம் படைத்தவங்களா மஜித்தோட அம்மா இருப்பாங்க. இப்படி அந்த கதை நடுக இருக்கக்கூடிய கதை மாந்தர்களை தேவையான அளவுக்கு தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். நமக்கு முழுக்க நம்மளுடைய கவனம் முழுசும் மஜித்துக்கும் சுகாராவுக்கும் என்ன நடக்குது, இவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக அமைஞ்சிராதா, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட மாட்டாங்களா, ஒரு அழகான வாழ்க்கையை அவங்க வாழக்கூடாதா, வாழ்ந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை நமக்கு உண்டு பண்ணக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை இருக்கும். இந்த கதையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பி என்டிங் ஸ்டோரியாக நிச்சயமாக இருக்காது. அது முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் கதையை படித்ததுக்கப்புறம் டிஸப்பாயிண்ட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் இந்த கதை கொஞ்சம் சோககரமான கதையாக கூட சில பேருக்கு படலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை 2 மனிதர்களுடைய வாழ்க்கையை அவங்க ஒரே இடத்துலேருந்து ஒரே புள்ளியிலேருந்து தொடங்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை எப்படி திக்கு தெரியாமல் போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு இதுலேருந்து தெரிய வரக்கூடிய விஷயம். இந்த 2 மனிதர்களுக்கும் இவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கோ காப்பாற்றுறதுக்கோ யாருமே வரமாட்டாங்க. ஏன் இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கோ காப்பாற்றுறதுக்கோ முடியாது. அதுதான் நான் இந்த கதையை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால் இங்கே வாழக்கூடிய எல்லாரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்கிறாங்க. இதில் யாரையுமே நம்ம எதுக்காகவும் குறை சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன விஷயங்களுக்கே நம்ம இவர் காரணம் அவர் காரணம்னு சொல்கிறோம். ஆனால் அது மாதிரி யாரையுமே காரணம் காட்ட முடியாத நிறைய சோகங்கள் இவங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது சுகாராவோட அப்பா இறக்குறதுலேருந்து ஆரம்பித்து சுகாராவுக்கு ஒரு மோசமானவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஆரம்பித்து நிறைய இடங்களில் அதை நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த கதை நடுக நிறைய வருத்தங்கள் இருந்தாலும், அதாவது ஒரு சோக கதை அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்காது. சாதாரண கதை, ஒரு 2 பேரோட கதை, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு இயல்பான விஷயம். அவங்க அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டால் எப்படி பகிர்ந்துப்பாங்களோ அது மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கும். அதனால் நீங்களும் சுகாராவுடனும் மஜித்துடனும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக பால்யகால சகி அப்படிங்கிற அந்த புத்தகத்தை ஒரு முறையாவது வாசித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ராகுல். மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது தமிழ் சேனல். நிச்சயமாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ராகுல். மக்களே, பாய், see you.